ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவை பற்றின கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் அரசியல் டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, கோஆபரேட்டிவ், மெட்ராஸ் ஹைகோர்ட், சிம்கோ இது போல் இருக்கிற எல்லா எக்ஸாம்லேயுமே கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து நம்ம ஃபியூ செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். 175வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எத்தனை வயது நிறைவடைந்த ஒவ்வொருவருக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது? இதுக்கான பதில் 18 வயது இந்தியன். 176வது கேள்வி பார்த்தீங்கன்னா, குடிமக்களின் எத்தனை சதவீதம் பேர் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதால் இந்தியாவிற்கு முதலிடம் கிடைத்துள்ளது? இதுக்கான விடை 79%. 177வது கேள்வி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாநகராட்சி உள்ளன? இதுக்கான விடை 15. 178வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது? இதுக்கான விடை 1688 உருவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி. 179வது கேள்வி, நகரத்தை எவ்வாறு பிரிக்கின்றன? இதுக்கான விடை முதலாவது மாநகராட்சி, இரண்டாவது நகராட்சி, மூன்றாவது பேரூராட்சி. 180வது கேள்வி பார்த்தீங்கன்னா, கிராமப்புறத்தை எவ்வாறு பிரிக்கின்றன? இதுக்கான விடை முதலாவது ஊராட்சி, இரண்டாவது ஊராட்சி ஒன்றியம், மூன்றாவது மாவட்ட ஊராட்சி. 181வது கேள்வி பார்த்தீங்கன்னா, நகராட்சிகள் என்றால் என்ன? இதுக்கான விடை தமிழ்நாட்டில் மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் 1,00,000க்கு அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகமாக இருக்கும் ஊர்கள் எனப்படும். 182வது கேள்வி, தமிழ்நாட்டின் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது? இதுக்கான பதில் வாலாஜாபேட்டை, வேலூர் மாவட்டம். 183வது கேள்வி, நகராட்சிகள் அதிகமுள்ள மாவட்டம் எது? இதுக்கான பதில் காஞ்சிபுரம் மாவட்டம். 184வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே முதலாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? இதுக்கான பதில் தமிழ்நாட்டில். 185வது கேள்வி, மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சி பணி அதிகாரியாக ஒருவர் இருப்பார். அவர் யார்? இதுக்கான பதில் ஆணையர். 186வது கேள்வி, பேரூராட்சி நிர்வாக அலுவலர் யார்? இதுக்கான பதில் செயல் அலுவலர். 187வது கேள்வி, கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு எது? இதுக்கான விடை கிராம ஊராட்சி. 188வது கேள்வி பார்த்தீங்கன்னா, கிராம ஊராட்சிகளில் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் யாவை? இதுக்கான பதில் முதலாவது ஊராட்சி மன்ற தலைவர், இரண்டாவது பகுதி உறுப்பினர்கள், மூன்றாவது ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள், நான்காவது மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள். 189வது கேள்வி,
ஊராட்சி ஒன்றிய நிர்வாக அலுவலர் யார்? இதுக்கான விடை வட்டார வளர்ச்சி அலுவலர். 190வது கேள்வி பார்த்தீங்கன்னா, எந்த மாவட்டத்தில் அதிகப்படியான 22 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன? இதுக்கான விடை விழுப்புரம் மாவட்டம். 191வது கேள்வி, எந்த மாவட்டத்தில் ஒவ்வொன்றிலும் 4 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன? இதுக்கான பதில் நீலகிரி மற்றும் பெரம்பலூர். 192வது கேள்வி பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஊராட்சிகளின் மக்கள் தொகை எவ்வளவு? இதுக்கான பதில் 50,000 மக்கள் தொகை. 193வது கேள்வி, மாவட்ட ஊராட்சி குழுவின் தலைவர் யார்? இதுக்கான விடை மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்களில் ஒருவர். 194வது கேள்வி பார்த்தீங்கன்னா, மாநகராட்சி தலைவரும் நகராட்சி தலைவரும் எதன் மூலம் மக்களால் தேர்வு செய்யப்படுகிறார்கள்? இதுக்கான விடை நேரடி தேர்தல் மூலம் மக்களால். 195வது கேள்வி, கிராம சபை கூட்டம் எந்தெந்த நாட்களில் கூடும்? இதுக்கான பதில் ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15 மற்றும் அக்டோபர் 2. 197வது கேள்வி பார்த்தீங்கன்னா, தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் என்பது என்ன? இதுக்கான விடை உள்ளாட்சி அமைப்புகளில் அதிகாரங்களை பரவலாக்குவது என்ற நோக்கத்திற்காக தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. 198வது கேள்வி பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ் என்று பெயரிட்டவர் யார்? இதுக்கான பதில் மகாத்மா காந்தி. 199வது கேள்வி, தேசிய உள்ளாட்சி எப்போது கொண்டாடப்பட்டது? இதுக்கான பதில் ஏப்ரல் 24. 200வது கேள்வி பார்த்தீங்கன்னா, அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? இதுக்கான பதில் 33%. 201வது கேள்வி, எந்த ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை செய்துள்ளது? இதுக்கான பதில் 2016ஆம் ஆண்டு 50% இடஒதுக்கீடு வழங்கியது. 202வது கேள்வி, உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் எவ்வளவு? இதுக்கான பதில் 5 ஆண்டுகள். சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவு பற்றின கேள்விகள் தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் அரசியல் டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதோட பார்ட் ஏவோட கொஷின்ஸ் முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் பியோட கொஷின்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.